8:20க்கு வரவேண்டிய பஸ் இன்னும் வரவில்லை. வாசுகி மணியை பார்த்தாள். 8:50. அடுத்த பஸ் வரவேண்டிய நேரம் கூட நெருங்கிவிட்டது. ஆனால் அதுவும் வரவில்லை. மணி 9:10 போது பதட்டமும் பயமும் ஏற்பட்டது. இனி பஸ் வந்தாலும் கூட ஆபீஸ் போய் சேர 10:30 ஆகிவிடும். அட்டெண்டன்ஸ் போயிருக்கும். இந்த மாதத்தில் இது 3வது லேட். நிச்சயம் மன்னிப்பு கிடையாது. ஒரு கையெழுத்து போடுவதற்காக செக்ஷன் ஆபீசருக்கு முன்னால் கெஞ்சி கூத்தாடி நிற்பதை போல் கொடுமை எதுவும் இல்லை. 8 வருட சர்வீஸில் அப்படி யார் முன்பும் கெஞ்சி நின்றதில்லை அவள். கல்யாணமாகி இந்த 4 மாசமாகத்தான் இப்படி அடிக்கடி லேட்டாக வருகிறாள். சக ஊழியர்கள் கற்பனை சிறகை விரித்து கொண்டு அவளை கேலியாய் பார்த்து சிரித்தபடி குசுகுசுவென்று பேசி சிரித்துக் கொள்வதும் அதிகமாகிவிட்டது. வாசுகி எதையும் சட்டை செய்வதில்லை. சாதாரண மனிதர்களின் சாதாரண செயல்களை கவனித்துக் கொண்டிருந்தால் எதையும் சாதிக்க முடியாது என்று அப்பா அடிக்கடி சொல்லுவார். அப்பா எப்படி இருக்கிறாரோ என்ற எண்ணமும் அவரை பார்க்கும் ஆவலும் ஏற்பட்டது. எப்படியும் மணியாகிவிட்டது. அரை நாள் அட்டெண்டன்ஸ் தான் கிடைக்கும் என்கிற பட்சத்தில் பேசாமல் அரை லீவு போட்டுவிட்டு அப்பாவையாவது போய் பார்த்துவிட்டு 1 மணிக்கு மேல் ஆபீஸ் போனால் என்ன என்று தோன்றியது. வாசுகி தீர்மானம் எடுத்தவளாக காலியாக சென்ற ஆட்டோ ஒன்றை கை காட்டி நிறுத்தினாள். இடம் சொல்லிவிட்டு ஆட்டோவில் ஏறி அமர்ந்தாள். அப்பாவோடு இருந்தவரை லேட் என்ற பிரச்சனைக்கே இடம் ஏற்பட்டதில்லை. அப்பாவுக்கு 4 மணிக்கெல்லாம் விழிப்பு வந்துவிடும். 1 மணி நேரம் வாக்கிங் போய்விட்டு வந்த பிறகு பால் காய்ச்சி குக்கர் வைத்து காய்கறி நறுக்கி புளி ஊற வைத்துவிட்டு காஃபி குடித்தபடி பேப்பர் படிப்பார். பிறகு 1 மணி நேரத்தில் சமையல் முடிந்துவிடும். 6:30க்கு அவளை எழுப்புவார். ஏன்பா சீக்கிரமே என்னை எழுப்பி விட்டா என்ன? நானும் எல்லாத்தையும் பழகிக்க வேண்டாமா? இப்படி செல்லம் கொடுத்து என்னை கெடுக்கிறியே. இது தினப்படி இவள் அப்பாவிடம் கூறும் வசனம். அவர் சிரிப்பார். பெண்ணா பிறந்தவ பிறந்த வீட்டுல தூங்குனாத்தான் உண்டு. அப்புறம் எல்லா கஷ்டமும் தான் இருக்கவே இருக்கே. இங்க இருக்கிற வர சுகமா இருந்துட்டு போயேன் என்பார். அது சரி, சுகமாவே இருந்து பழகிட்டா அப்புறம் சுறுசுறுப்பு எங்க இருந்து திடீர்னு வருமா? அம்மா இருந்தா இப்படி சொல்லுவாளா? இல்ல தூங்கத்தான் விட்டுருவாளா? இந்நேரம் எல்லா வேலைக்கும் என்ன பழக்கி இருக்க மாட்டாளா? அதான் இல்லையே. அப்புறம் என்ன அத பத்தி? நீ அப்பா பொண்ணாவே வளர்ந்துட்டு போயேன். அப்போ ஒன்னும் தெரியாமலேயே என்னை இருந்துட சொல்றியாக்கும். யார் சொன்னா சுட்டி? வேணுங்கிறப்போ எல்லாத்தையும் கத்துக்கிட்டா போச்சு. திடீர்னு எல்லாம் வந்துடுமா? வராம என்ன? ஆபீஸ் வேலையெல்லாம் அங்க போய் தானே பழகிக்கிட்ட. தேவைன்னு ஏற்படும் போது மனுஷன் தன்னால எல்லாத்தையும் கத்துக்குவான். அப்படி ஒரு திறமை அவனுக்கு உண்டு. நான் மட்டும் சமையல் எப்போ கத்துக்கிட்டேன்? உங்க அம்மா செத்த பறந்தானே, அதுவரை உப்பு எது புளி எதுன்னு கூட தெரியாம தானே இருந்தேன். தனிமையும் தேவையும் ஓம் பசியும் ஏன் பசியும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க வச்சுது. அது மாதிரி நீயும் எல்லாம் தெரிஞ்சுக்க போற. அப்பா சுலபமாக சொல்லிவிட்டாலும் வாசுகியை பொறுத்தவரை அது அவ்வளவு சுலபமான விஷயமாக தெரியவில்லை. விஜயனை கல்யாணம் செய்து கொண்டு அப்பாவை விட்டு கிளம்பிய போது கண்ணை கட்டி கொண்டு நடப்பது போல் இருந்தது. முன்பின் அறியாத விஜயன் ஒரே நாளில் மிக நெருங்கிய உறவாகிவிட்டாலும் அவன் குணம் என்ன என்பது தெரியாததால் உள்ளுக்குள் குழப்பமாயிருந்தது. அப்பா அளவுக்கு அன்பானவனா, வாஞ்சையாய் இருப்பானா, புரிந்து கொள்வானா என்று தெரியவில்லை. மேலோட்டமாய் பார்த்தால் மெல்லிய புன்னகையோடு அமைதியானவனாக தெரிந்தாலும் உள்ளுக்குள் அழுத்தமானவன், பிடிவாதக்காரன் என்பது போக போகத்தான் தெரிந்தது. அதனால் பொல்லாதவன் என்று சொல்லிவிட முடியாது. பொதுவாக ஆண்கள் கல்யாணமானதும் மனைவி பக்கம் சாய்ந்து விடுவார்கள் என்று அவள் கேள்விப்பட்டிருக்கிறாள். ஆனால் விஜயன் சாயவில்லை. தன் அம்மா அப்பா சகோதரன் சகோதரி என்று தன் வீட்டினரிடம் அளவுக்கு மீறி சிநேகமும் மரியாதையும் கொண்டிருந்தான். அவர்களுக்கு பிறகுதான் மனைவி என்பதில் உறுதியாயிருந்தான். தனிமையில் அவளோடு அளந்துதான் பேசினான். அதற்காக அன்பை காட்டாமல் இல்லை. அவன் அணைப்பில் கதகதப்பிருந்த அளவுக்கு முரட்டுத்தனமில்லை என்பதும் புரிந்தது. மொத்தத்தில் 3 மாதமாகியும் கூட அவனை பற்றி முழுதாய் புரிந்து கொள்ள இயலாத அளவுக்கு புதிராகவே இருந்தான் அவன்.
வீட்டில் மற்றவர்களும் கூட அப்படித்தான் இருந்தார்கள். அவர்கள் ஒருவருக்கொருவர் மிகுந்த அந்யோன்யமாக இருந்தார்கள், ஒற்றுமையாக இருந்தார்கள், கலகலப்பாய் பேசிக் கொண்டார்கள். அந்த அளவுக்கு புதிதாய் அந்த வீட்டுக்குள் நுழைந்திருக்கும் இவளிடம் சட்டென்று யாரும் ஒட்டிக்கொண்டு பழகவில்லை என்பது வாசுகிக்கு புரிந்தது. உறுத்தலாகவும் இருந்தது. அதே நேரம் இவளை யாரும் குறை சொல்லவும் இல்லை என்பது நிஜம். அப்பாவை தவிர வேறு எந்த உறவும் அறியாத வாசுகிக்கு அந்த வீட்டின் உறவுகள் அதிகம்தான். இயல்பாகவே சற்று கூச்சமும் ஒதுக்க சுபாவமும் கொண்ட காரணத்தால் தானாக போய் வலிந்து பேசவும் தயக்கமாக இருந்ததால் நிறைய நேரம் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று ஒதுங்கியே இருந்து விட்டாள். சமையலில் மாமியாருக்கு உதவும் போது கூட தேவையற்ற பேச்சுக்கள் இருக்காது. மொத்தத்தில் அவர்கள் அன்பா இல்லை என்றும் சொல்ல முடியாது, அன்பா இருக்கிறார்கள் என்றும் சொல்ல முடியாது. திருமணத்திற்கு பிறகு 2 முறை அப்பா அவளை பார்க்க வந்தார். அப்பாவை பார்த்ததும் புது சுவாசம் கிட்டினார் போல் ஒரு ஆசுவாசம் ஏற்பட்டது. அப்பா அதிக நேரம் இருக்கவில்லை. அவளிடம் அதிகம் பேசவும் இல்லை. விஜயனின் அப்பாவிடமும் சம்மந்தி அம்மாளிடமும் மட்டும் பேசிவிட்டு வரட்டுமா தாயி என்று அவள் தலை தடவி விடைபெற்று கொண்டு கிளம்பிவிட்டார். வாசுகிக்கு அழுகை வந்தது. இங்கு வந்த நாளிலிருந்து அப்பா ஞாபகமாவே இவள் இருக்கிறாள். ஆனால் அப்பாவோ அவளை பற்றிய நினைவே இல்லாதது போல் மற்றவர்களிடம் பேசிவிட்டு போகிறார் என்பதை நினைத்து எரிச்சலும் கண்ணீரும் பொங்கியது. அன்றிரவு அப்பாவுக்கு போன் போட்டு இது பற்றி வாய்விட்டே புலம்பிவிட்டாள். மறுமுனையில் அப்பா சிரித்தார். உன்கிட்ட ஒன்னு கேட்கணுமே வாசுகி. என்னப்பா? உன் புருஷன்கிட்ட பேசும்போது நிமிஷத்துக்கு 100 முறை அப்பா அப்பான்னு என்ன பத்தியே பேசுறியாமே, அப்படியா? பின்ன எனக்கு உன்னை விட்டா பெருமை பேச வேற யார் இருக்கா? உன்னை பத்தி பேசாம வேற யார பத்தி பேசுறதா? தப்பு தாயி. இனி என்ன 2ஆம் பட்சமா நினைக்கணும். நீ புருஷனை சந்தோஷப்படுத்தணும்னா அவன் வீட்டை பத்தி அவன்கிட்ட அக்கறையோட பேசு. அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடு. என்னை பத்தி பேசுறத நிறுத்து. வாசுகியின் முகம் சுருங்கியது. அது எப்படிப்பா முடியும்? உன்னை நினைக்காம இருக்க முடியுமா என்னால? உன்னை பத்தி கவலைப்படாம தான் இருக்க முடியுமா? அவருக்கு எல்லா உறவும் இருக்கு. எனக்கு உன்னை விட்ட யார் இருக்கா? அதுக்காக என்னை பத்தியே பேசிட்டு இருக்கணும்னு கட்டாயம் இல்லை. என்னோட அன்பும் ஆசையும் எப்பவும் உனக்கு உண்டு. அதே நேரம் அவங்க அன்பு கிடைக்கணும்னா நீ அங்க 2 கலந்துதான் ஆகணும். புரிஞ்சுதா? அப்பா புத்திமதியோடு போனை வைத்து விட்டார். யார்கிட்ட பேசுற? பின்னால் விஜயனின் குரல் கேட்க வாசுகி போனை வைத்துவிட்டு திரும்பினாள். அப்பா கிட்டதான். அப்படி என்ன முக்கியமான விஷயம்? அவர் வந்துட்டு போய் 1 மணி நேரம் கூட ஆகல. சும்மாதான். அவன் அவளை ஒரு மாதிரியாக பார்த்துவிட்டு எதுவும் பேசாமல் கட்டிலில் படுத்தான். திட்டவும் இல்லை, பாராட்டவும் இல்லை. எதற்கு பேசினாய், என்ன பேசினாய் என்ற கேள்வியும் இல்லை. வாசுகி அவன் அருகில் அமர்ந்தாள். உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா? என்ன? உங்க அம்மாவை உங்களுக்கு பிடிக்குமா, அப்பாவை பிடிக்குமா? இது என்ன கேள்வி? அபத்தமா? 2 பேருமே எனக்கு உசதி தான். அதே மாதிரி தான் எனக்கும். எனக்கு அம்மா இல்ல, அப்பா மட்டும்தான். அவர் தான் எனக்கு எல்லாமாவும் இருந்தார். திடீர்னு அவரை பிரிஞ்சு வந்துட்டது என்னமோ மாதிரி இருக்கு. வாரத்துக்கு ஒரு தரம் நாம 2 பேரும் எங்க வீட்டுக்கு போய் அவரை பார்த்துட்டு வந்தா அவருக்கும் சந்தோஷமா இருக்கும், எனக்கும் திருப்தியா இருக்கும். அவன் சற்று நேரம் அமைதியாக இருந்துவிட்டு சொன்னான். என்னால வர முடியாது. அம்மா கிட்ட கேட்டுட்டு நீ வேணா போயிட்டு வா. நீங்களும் வந்தா படுக்கலாமா? லைட்டை அணைச்சிட்டு வா. அவன் இதற்கு மேல் இது பற்றி பேச இஷ்டமில்லை என்பது போல் தூங்க தயாரானான். வாசுகி உதட்டை கடித்து துக்கத்தை அடக்கி கொண்டாள். திருமணமான பெண் பிறந்த வீட்டு பாசத்தை முற்றிலும் விட்டுவிட வேண்டும் என்ற விதியை யார் எழுதினார்கள் என்று தெரியவில்லை. ஆணுக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை. இந்த உலகில் எல்லா கட்டுப்பாடுகளும் பெண்ணுக்கு மட்டும்தான். அவளுக்கு ஆத்திரம் ஏற்பட்டாலும் வெளியில் காட்ட இயலவில்லை. ஏதோ இந்த வரை நீ போவதில் ஆட்சேபனை இல்லை என்றாவது சொன்னானே, அதுவரை சந்தோஷம். நீ போ என்று சொல்லிவிட்டானே தவிர அவளால் அவ்வளவு எளிதில் அப்பாவை பார்க்க புறப்பட்டு விட முடியவில்லை. அடுத்த வாரம் அவள் கிளம்பிய போது மாமியார் தலை சுற்றி கீழே விழ வீடு பதறி போய் பிரஷர் எகிரியிருப்பதாக
டாக்டர் கூறினார். உடனடியாக அதை குறைக்க வேண்டுமெனில் அட்மிட் செய்து விடுவது நல்லது என்றார். அந்த கலேபரத்தில் அப்பாவை பார்க்க கிளம்பியவள் ஆஸ்பத்திரிக்கு போகும்படி ஆயிற்று. காலையில் சமையல், அதன் பிறகு ஆஸ்பத்திரியில் இருக்கும் மாமியாருக்கு உப்பு குறைவான சாப்பாடு கொடுத்துவிட்டு அங்கிருந்து பஸ் பிடித்து ஆபீஸ் வருவதற்கு லேட் ஆகிவிடும். இப்படியே பல முறை லேட் ஆகிவிட்டது. வாசுகி மாமியாரின் உடல் நலம் பற்றி யாரிடமும் எதுவும் சொல்லவில்லை. வீட்டு விஷயங்களை பற்றி பேசி அரட்டை அடிப்பது அவளுக்கு பிடிக்காது. அப்பாவும் அவளும் பெரும்பாலும் சேர்ந்துதான் சாப்பிடுவார்கள். சாப்பிடும்போது கனமான விஷயங்களும் சூடான விவாதங்களும் அவர்களது பேச்சில் இடம்பெறும். ராமன் சீதையை காட்டுக்கு அனுப்பியது சரியா என்பதிலிருந்து இன்றைய லஞ்ச ஊழல் அரசியல் கட்சிகள் வரை காரசாரமாய் விவாதிப்பார்கள். அப்பா போல பல விஷயமும் பேச அலுவலகத்தில் ஆள் கிடைக்கவில்லை வாசுகிக்கு. அங்கு நெருங்கிய சிநேகம் என்று எவரும் கிடையாது. யாரோடும் பகையும் இல்லை, உறவும் இல்லை. சாப்பிடும்போது ஏதாவது புத்தகம் படித்தபடி தனியாகத்தான் சாப்பிடுவாள். வேலைகள் சீக்கிரம் முடிந்துவிட்டாலும் புத்தகம்தான் படிப்பாள். ஏமா தூங்கிட்டீங்களா? எந்த வீடுன்னு சொல்லுங்க. ஆட்டோக்காரரின் குரல் சிந்தனையை கலைக்க கண் திறந்தாள். அப்பா வீட்டுக்கு எதிரில் வண்டியை நிறுத்தி இறங்கி மீட்டர் பார்த்து பணம் கொடுத்தாள். கேட் திறந்து கொண்டு நடந்தாள். அப்பா ஆச்சரியப்பட்டு போவார். இவளை பார்த்ததும் முகம் மலர்ந்து போவார். அவர் கையால் சாப்பிட்டு எவ்வளவு நாளாயிற்று, இன்று ஒரு கை பார்த்து விட வேண்டும். வாசுகி அப்பாவை பார்க்க போகும் சந்தோஷத்தோடு உள்ளே செல்ல டாக்டர் ரவீந்திரன் வெளியில் வந்து கொண்டிருந்தார். வாசுகியின் முகம் மாறியது. அப்பாக்கு என்ன டாக்டர்? பதறினாள். அத்தைக்கு எப்படி இருக்கு? நீங்க எப்போ வந்தீங்க? பார்மசியில் மருந்து வாங்கி கொண்டிருந்த விஜயனை பார்த்துவிட்டு அருகில் வந்து கேட்டாள். விஜயன் பதில் சொல்லவில்லை. மருந்துகளை வாங்கி கொண்டு அம்மா இருந்த ஸ்பெஷல் வார்டு நோக்கி நடந்தான். மற்றவர்களும் அங்கு கவலையோடு நின்றிருந்தார்கள். என்னாச்சு செல்வி? எல்லாரும் ஏன் இங்க நிக்கிறீங்க? நாத்தனாரிடம் கேட்டாள். அம்மாவுக்கு மறுபடியும் ஜாஸ்தி ஆயிடுச்சு, நெஞ்சு வலிக்குதுன்னாங்க. ஆமா, நீங்க இன்னைக்கு ஆபீஸ் போகலையா? போகல. உனக்கு எப்படி தெரியும்? அண்ணா உங்களை உடனே வர சொல்லலாம்னு ஃபோன் பண்ணனா, நீங்க லீவுன்னாங்க. ஓஹோ, அதான் உங்க அண்ணன் கோவமா இருக்காரா? எங்க போயிட்டீங்க நீங்க? அப்பாவை பார்க்கலாம்னு போனேன். அங்க அவருக்கும் உடம்பு சரியில்லை. மஞ்சள் காமாலை மாதிரி இருக்கு. ஒரே வாமிட்டிங். கவனிக்க கூட ஆள் இல்லாம தனியா அவதிப்படுறார். அங்கதான் இருந்துட்டு வரேன். உங்க அண்ணன் கிட்ட சொல்லிட்டு அப்பாவை போய் கவனிச்சுக்கலாம்னு ஒரு வார்த்தை சொல்லத்தான் வந்தேன். இங்க வந்து பார்த்தா அத்தைக்கு நெஞ்சு வலின்றீங்க. நான் என்ன செய்யட்டும் செல்வி? அண்ணாட்ட கேளுங்க, எனக்கு ஒன்றும் சொல்ல தெரியல. செல்வி அம்மாவை பார்க்க போக விஜயன் இறுக்கமான முகத்தோடு வெளியில் வந்தான். ஆபீஸ்க்கு லீவு போட்டுட்டு எங்க சுத்திட்டுன்னு சகட்டு மேனிக்கு பேச வேண்டாம். லேட் ஆயிடுச்சு. எப்படியும் அரை நாள் லீவு கட் பண்ணிடுவாங்கன்னு நானே அரை நாள் லீவு போட்டுட்டு அப்பாவை பார்க்க போனேன். போன இடத்துல அவருக்கும் உடம்பு சரியில்லை. ஜாண்டிஸா இருக்குமோன்னு சந்தேகம். கிட்ட இருந்து கவனிக்க கூட யாரும் ஆள் இல்லாம அவதிப்படுறவரை எப்படி விட்டுட்டு போறதுன்னு முழு நாளும் லீவு போட்டேன். உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு மறுபடியும் போயிடலாம்னு தான் வந்தேன். போக போறியா? பின்ன அப்பாக்கு என்ன விட்டா யார் இருக்காங்க? நான் தானே கவனிச்சுக்கணும். அது தெரிஞ்சுதானே என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்த. அப்புறமா அப்பா அப்பானா எப்படி? இந்த வீட்டுல உனக்குன்னு பொறுப்புகள் இருக்குல்ல. யாரு இல்லை, நாங்க அத்தையை கவனிக்க நீங்க இத்தனை பேர் இருக்கீங்களே, அதனால தான் அப்பாவை கவனிச்சுக்க போகலாம்னு நினைச்சேன். இது தப்பா? தப்பு இல்ல, உடனே புறப்படு, தாராளமா போயிட்டு வா. சுரத்தில்லாமல் சொல்லிவிட்டு உள்ளே போக திரும்பினான் விஜயன். சந்தோஷமாகவோ பெருந்தன்மையாகவோ அவன் சொல்லவில்லை என்பதால் தயக்கத்தோடு நின்றாள் அவள். அப்பாவை நினைத்து கவலையுமாகவும் அழுகையாகவும் வந்தது. தன் அம்மாவை நினைத்து இவர்கள் பதறுவது போலத்தானே அவளுக்கும் அவள் அப்பாவை பற்றிய கவலையும் பொறுப்பும் இருக்கும். இது ஏன் புரிய மறுக்கிறது இவர்களுக்கு? பெண்ணாய் பிறந்து விட்டதற்காக முதன்முறையாக வேதனைப்பட்டாள் அவள். அவன் எப்படி சொன்னால் என்ன? போவதற்கு அனுமதி விட்டான் அல்லவா? பேசாமல் புறப்பட்டு விடு. இதன் பிறகு ஏதாவது பேசினாலும் பின்னால் பார்த்து கொள்ளலாம். தயங்கிய மனதை மற்றொரு மனம் தட்டி கொடுத்து கிளம்ப சொல்ல வாசுகி கிளம்பிவிட்டாள். உள்ளிருந்தபடி அவள் போவதை வெறித்து பார்த்து கொண்டிருந்தான் விஜயன். எங்கடா போறா அவ? பின்னால் அப்பாவின் குரல் கேட்க திரும்பினான். அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையா, அங்கதான் போறா. போகட்டும், அவருக்கும் யார் இருக்காங்க. நீ எதுவும் சொல்லாத. முடிஞ்சா நீயும் போய் ஒரு நட பார்த்துட்டு வா. யார் என்ன சொன்னாங்க?
போகட்டுன்னு தான் விட்டுட்டனே. அம்மாவை விட்டுட்டு நான் எங்க இருந்து போறது? அதோடு அந்த பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு நகர்ந்து விட்டான் விஜயன். அம்மாவின் பிபி நார்மலுக்கு வர 3 நாளாயிற்று. அதன் பிறகுதான் டிஸ்சார்ஜ் பண்ணினார் டாக்டர். ஆமா, வாசுகி எங்க ஆளையே காணோம். வீட்டுக்கு வந்ததும் அம்மா கேட்க செல்வி விவரம் கூறினாள். எப்ப வருவாளாம்? யார் கண்டாங்க? அண்ணா கிட்டயே கேட்டுக்க. நீயே அப்ப 2-3 நாளா சமையல் பண்ணுன. பின்ன என்ன விட்ட இங்க யார் இருக்காங்க சமையல் செய்ய? அப்பாவை கவனிச்சுக்கட்டும், வேண்டாம்னு சொல்லல. ஆனா இங்க சமையல் பண்ணிட்டு அவருக்கும் கொண்டு போயிருக்கலாம்ல. பேசி பேசி நீ உடம்ப கெடுத்துக்காத. பேசாம ரெஸ்ட் எடு. இன்னும் 2 நாள்ல அவ வந்துட போறா. அப்பா மனைவியை சமாதானப்படுத்தினார். காலிங் பெல் அடிக்கப்படும் ஓசை கேட்க செல்வி எழுந்து வாசலுக்கு வந்தாள். காயத்ரி. செல்வி வியந்தாள். ப்ளீஸ் உள்ள வாங்க. அவள் கைப்பிடித்து அழைத்து சென்றாள். அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன், அதான் பார்த்துட்டு போலாம்னு வந்தேன். இப்ப எப்படி இருக்காங்க? பரவாயில்ல அம்மா, காயத்ரி வந்திருக்காங்க. செல்வி அவளை அம்மா இருந்த அறைக்கு அழைத்து சென்றாள். வாமா, சௌக்கியம் தானே? நீங்க எப்படி இருக்கீங்க? பாரேன், இதோ இருக்கேன். என்ன சாப்பிட்றீங்க காயத்ரி? ஒன்னும் வேணாமே, ஜூஸ் கொண்டு வரேன், சாப்பிட்டு தான் போகணும். செல்வி வெளியில் போனாள். அப்புறம் வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? நீ வேலைக்கு போயிட்டு இருக்கல்ல, வரன் ஏதாவது பாக்குறாங்களா? தெரியாது, சம்பாதிச்சு சம்பளத்தை கொண்டு வந்து கொடுக்கறதோட சரி. என்னமோ போமா, உன்னை நினைச்சா எனக்கு வருத்தமா இருக்கு. அம்மா பெருமூச்சு விட்டாள். நான் வருத்தப்படுறதே இல்ல, என்னை பத்தி நினைச்சாதானே வருத்தப்பட. செல்வி சாத்துக்குடி ஜூஸோடு வந்தாள். இவ்ளோ வேணாம், நீ பாதி குடி. காயத்ரி அதில் பாதியை இன்னொரு டம்ளரில் விட்டு செல்வியிடம் கொடுத்தாள். காலேஜுக்கு போயிட்டு இருக்கியா? அடுத்த வருஷம் இவளையும் தள்ளி விட்டுற வேண்டியதான். அதுலயே இரு நீ. ஒரு வேலை கிடைச்ச பிறந்தா கல்யாணம்னு எவ்வளவு தரம் சொல்றது? புருஷன்காரன் வீட்ல இருன்னு சொன்னா என்ன செய்வ? அப்படி சொல்றவன முதல்ல வேணாம்னுடுவேன். பாப்போம், யார் யார் வாழ்க்கையில என்னென்ன எழுதி வச்சிருக்கோ. அதுக்கு முன்னாடி நாம பேசுவானே. அப்போ நான் புறப்படுறேன் ஆண்டி, கிளம்புனா சரியா இருக்கும். செல்வி வாசல் வரை அவளோடு வந்தாள். புது அண்ணி எப்படி இருக்காங்க? அவங்களுக்கு என்ன, நல்லா இருக்காங்க. அண்ணே? அவரும் நல்லா தான் இருக்கார். நல்லா பழகுறாங்களா? பழகுறாங்க, ஆனா எங்களுக்கு தான் ஒட்டல. ஏன்னு தெரியல, ஆனா அண்ணன் ஜாலியா தான் இருக்கார். இருக்கட்டும், அதானே வேணும். காயத்ரி விடை பெற்றாள். நீங்க மட்டும் இன்னும் கொஞ்சம் தைரியமா இருந்திருந்தீங்கன்னா. பாஸ்ட் இஸ் பாஸ்ட், நான் வரட்டுமா? பேச்சை துண்டித்து கொண்டு காயத்ரி செல்ல செல்வி சற்று நேரம் அவளையே பார்த்தபடி நின்றாள். வீட்டுக்கு யாராவது வந்திருந்தாங்களா? அம்மாவுக்கு அருகில் பிளாஸ்டிக் பையோடு இருந்த ஆப்பிள்களை பார்த்துவிட்டு கேட்டான் விஜயன். ஆமா, வந்திருந்தாங்க. யாரு? யாரோ வந்திருந்தாங்க. உனக்கு என்ன? உன்னை போய் கேட்டேன் பாரு. யாருமா வந்திருந்தது? விஜயன் அம்மாவிடமே கேட்டான். காயத்ரி தான், வேற யாரு? அம்மா சொல்ல விஜயனின் முகமும் மாறியது. மேற்கொண்டு எதுவும் பேசாமல் பாத்ரூம் பக்கம் போனான். அவள் எதற்கு இங்கு வர வேண்டும்? எல்லாம் முடிந்த பிறகு இவள் வரவில்லை என்று யார் கேட்டார்கள்? விஜயன் வெறுப்போடு உடை மாற்றிக்கொண்டு மீண்டும் வெளியில் கிளம்பினான். முக்கியமான வேலையா போறியா? அப்பா கேட்டார். ஏன்? முடிஞ்சா உன் மாமனார பார்த்துட்டு வர்றதானே. யாருமே போகலனா என்ன நினைச்சுக்குவார்? அதான் பொண்ணை அனுப்பி வச்சிருக்கோமே, பெருந்தன்மையா. அப்புறம் நினைச்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு? இதோ பாரு விஜயா, நீ போகலனா நீ அவளோட நல்லபடியா குடித்தனம் நடத்தலையோங்கிற சந்தேகம் அனாவசியமா அவருக்கு ஏற்படும். ஓ மனசுல எதையோ வச்சுக்கிட்டு ஒன்னும் தெரியாதவங்கள எதுக்கு வேதனைப்பட வைக்கிற? நான் சொல்றத சொல்லிட்டேன், அப்புறம் ஓ இஷ்டம். யார் மனசையும் நோகடிக்கிற உரிமை யாருக்கும் கிடையாது. அப்பா போக விஜயன் சற்று நேரம் சிலையாக நின்றான். பிறகு ஒரு முடிவோடு வாசுகியின் அப்பா வீட்டுக்கு கிளம்பினான். ஏமா, நீ வந்து 1 வாரமாச்சு. எனக்கு உடம்பு பரவாயில்லையே, நீ கிளம்பலாம்ல. கல்யாணமான பொண்ணு பிறந்த வீட்டுல ரொம்ப நாள் இருக்க கூடாது தாயி. நீ நாளைக்கே கிளம்பு, இனிமே நான் பாத்துக்கிறேன். அப்பா சொன்னதை சட்டை செய்யாதது போல் வாசுகி அவருக்காக எலுமிச்சம்பழம் ஜூஸ் பிழிந்து கொண்டிருந்தாள். நீ இப்படி புசுக்குன்னு வந்தது சரியில்லை வாசுகி. மாமியாருக்கு உடம்பு சரியில்லாத போது அவங்கள கவனிக்காம நீ இங்க வந்தது தப்பு. உங்களை பார்த்துக்க ஒருத்தராவது இங்க இருந்தா நான் ஏன்பா வரப்போறேன்? மாமியாரை பார்த்துக்க அங்க 4 பேர் இருக்காங்க. உங்களுக்கு யாரு இல்லைன்றதும் அவங்களுக்கு தெரியும். நான் இங்க வந்ததுல எந்த தப்பும் இல்லைன்னு ஒரு குழந்தை கூட சொல்லிடும். நீங்க அனாவசியமா குழப்பிக்காம இந்த ஜூஸை குடிச்சிட்டு தூங்குங்க.
மாமியார் உடம்பு இப்ப எப்படி இருக்கான்? போனாவது பண்ணி கேட்டியா? கேட்கல. என்னம்மா நீ பொறுப்பே இல்லாம பதில் சொல்ற? நீ பண்ற அசட்டுத்தனத்துக்கெல்லாம் பழி ஏன் தலையில தான் விழும் தெரியுமில்ல. என் வளர்ப்பு சரியில்லைன்னு வாங்க. ஏன் அப்பாவை பத்தி விசாரிக்கணும்னோ வந்து பார்க்கணும்னோ அவருக்கு தோணுச்சாப்பா? அப்ப அவரும் சரியா வளர்க்கப்படலைன்னு சொல்லலாமா? பொறுப்பு எனக்கு மட்டும்தானா? நான் அவங்க எல்லாரையும் நேசிக்கணும், உபச்சாரம் பண்ணணும்னு நினைக்கிற மாதிரி அவரும் உன்னை மதிக்கணும், உன்னை பத்தி கவலைப்படணும், உன் மேல அன்பு காட்டணும்னு நினைக்கிற உரிமை எனக்கு இல்லையா? அந்த கோவத்துல தான் நானும் ஃபோன் பண்ணி மாமியாரை பத்தி விசாரிக்கல. அப்பா மௌனமாக அவளையே பார்த்தார். அவர் எதுவும் பேசாமல் இருப்பது கண்டு வாசுகி அவரை குறுகுறுப்போடு பார்த்தாள். என்னப்பா சைலண்ட் ஆயிட்டீங்க? என் மேல ஏதாவது வருத்தமா? வருத்தம் தாமா. இத்தனை வருஷத்துல எத்தனையோ சந்தர்ப்பங்கள்ல எவ்வளவோ புத்திமதிகளும் உபதேசங்களும் உனக்கு நான் சொல்லி இருக்கேன். வாழ்க்கை பத்தின தெளிவை உனக்கு கொடுத்துருக்கேன்னு ரொம்ப கர்வப்பட்டிருக்கேன். இப்பதான் தெரியுது நான் சொல்லி கொடுத்ததெல்லாம் வேஸ்ட்டுன்னு. உன் அறிவுல நீ எதையுமே பதிவு பண்ணி வச்சுக்கலங்கிறதும் புரியுது. இந்த காதலை வாங்கி அந்த காதலை விடுறதுக்கு போய் உபதேசம் பண்ணி நேரத்தை வீணடிச்சிட்டோமேன்னு வருத்தமா இருக்கு. என்னப்பா சொல்றீங்க? மற்றவங்க எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி நாமும் இருந்துடலாம்னு நினைக்கிறதுக்கு பேரு மனுஷத்தனம் இல்லை தாயி. என் மேலே இருக்கிற பாசத்தை நீ நிரூபிக்கணும்னு அவசியமே இல்லை. நீ வந்தாலும் வராட்டியும் உன் பாசம் என்னன்னு எனக்கு தெரியும். ஆனால் அவங்கெல்லாம் புதுசுமா. உன்னை அவங்க புரிஞ்சுக்கிற வர நீ பொறுமையாத்தான் இருந்தாகணும். இப்பவே சட்டம் பேச ஆரம்பிச்சிட்டேன்னா எப்படி? நீ பேசுறதையும் நடந்துக்கிறதையும் பார்த்தா எனக்கு பதட்டமா இருக்கு. உன் புருஷன் கூட நீ நல்லபடியா எந்த மனஸ்தாபமும் இல்லாம தானே இருக்க? இல்ல உங்களுக்குள்ள? அதெல்லாம் ஒன்றும் இல்லப்பா, நீ உடனே பயந்துடாத. இது கூட மனஸ்தாபம் இல்லை, ஜஸ்ட் ஊடல்னு வச்சுக்கலாம். எப்படா விடியும் அவரை பார்க்க போறோம்னு தான் எனக்கும் இருக்கு. வாசுகி குறுக்கிட்டு சொல்ல அப்பா புன்னகைத்தார். இருந்தாலும் நீ இப்படி தனியா இருக்கிறது எனக்கு உறுத்தலாதான்ப்பா இருக்கு. நானே பையனா பிறந்திருந்தா உன்னை பிரிய வேண்டிய நிர்பந்தம் இருக்காது இல்ல? ஏன்பா பொண்ணுக்கு மட்டும் அப்படி ஒரு விதி? பெத்தவங்க கூட கடைசி வரை இருக்கக்கூடாதுன்னு யார் சாபமிட்டாங்க? வாசுகி அப்பாவின் மடியில் தலை சாய்த்து கண்ணீரை மறைத்தபடி கேட்டாள். அப்பா பரிவோடு அவள் தலையை தடவினார். நீ இங்க தனியா இருக்கியேன்னு நினைச்சா என்னால அங்க சந்தோஷமா இருக்க முடியலப்பா. எப்பவும் உன் கவலையாவே இருக்கு. தேவையில்லாத கவலை. இதோ பாரு வாசுகி, யாரும் யாருக்கும் கடைசி வர துணையா இருந்துட முடியாது. உண்மையிலேயே நாம யாரையும் பாதுகாக்கிறதில்ல. இது உனக்கும் தெரியும். தெய்வத்தை நம்புறவங்களும் மனுஷங்களை வித்தியாசமில்லாம நேசிக்க தெரிஞ்சவங்களும் அனாதையா ஆயிடவும் முடியாது. யாருக்கு கஷ்டம் வந்தாலும் தெய்வம் யாராவது ஒருத்தரை உதவிக்கு அனுப்பி வச்சிடும். இனிமே நீ இப்படி கவலைப்பட்டுக்கிட்டு உன் கடமைகளையும் பொறுப்புகளையும் உதறிட்டு ஓடி வந்துடாத. இவ்வளோ நாள் நீ வெறும் பொண்ணுதான். இப்போ அப்படி இல்லை. நல்ல மருமகளா இருக்கணும், அண்ணியா இருக்கணும், மனைவியா இருக்கணும். இவ்வளோ பொறுப்புகள் இருக்கு உனக்குன்றது நினைவு இருக்கட்டும், தெரிஞ்சுதா? வாசுகி சரி என்பதை போல் மௌனமாக தலையாட்டிவிட்டு எழுந்து உள்ளே சென்றாள். 10 நிமிடம் கழிந்திருக்கும். வாசல் கேட் திறக்கப்படும் கிரீச் என்ற ஒலி கேட்க அப்பா எழுந்து சென்று யாரென பார்த்தவர் மறுவினாடி முகம் மலர்ந்தார். வாசுகி, யார் வராங்கன்னு பாரு. உட்புறம் திரும்பி குரல் கொடுத்தவர் படியிறங்கி சென்று விஜயனின் கைகளை பிடித்து வரவேற்றார். எப்படி இருக்கீங்க மாமா? சாரி, அம்மாவை விட்டுட்டு என்னால வர முடியல. என்ன மருந்து? யுனானியா ஆயுர்வேதமா? யுனானி தான் மாப்பிள்ள. இப்ப பரவாயில்ல, பயப்படவே ஒண்ணும் இல்ல. நீங்க இவளை அனுப்பி இருக்கவே வேண்டாம். அங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லாதப்போ எதுக்கு இவளை இங்க அனுப்புனீங்க? பரவாயில்ல, இத பெரிய விஷயமாக்க வேண்டாம். இப்ப மஞ்சள் நல்லா இறங்கிடுச்சா? இறங்கிடுச்சு. இன்னும் 2 வேளை மருந்து போதும். வாசுகி, நீ மாப்பிள்ளையோடையே கிளம்பிடேன். இனிமே பயம் இல்ல, நான் பாத்துக்கிறேன். மஞ்சள் இறங்குனாலும் இன்னும் 1 மாசத்துக்கு நீ ஸ்ட்ரிக்டா டயட் எடுத்துக்கணும்பா. நீ பாட்டுக்கு எதையாவது சாப்பிட்டா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா. நீ கிளம்புற வழிய பாரு. அவளுக்கு வர மனசு இல்லைனா இருந்து வேணா வரட்டும், பரவாயில்ல. நான் உங்களை பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன். அதெல்லாம் இல்ல, அவ உடம்பு தான் இங்க இருக்கே தவிர மனசெல்லாம் உங்ககிட்ட தான். என்ன செய்யறாங்களோன்னு ஒரே புலம்பல். நாளைக்கு காலையில புறப்படுறதா தான் இருந்தா. அப்பா சொல்லி கொண்டிருக்கும் போதே வாசுகி தன் பேக்கோடு வெளியில் வந்தாள். நான் கிளம்பிட்டேன்பா,
உங்களுக்கு கஞ்சி எடுத்து வச்சிருக்கேன், சாப்பிட்டுக்கங்க. உடம்ப கவனிச்சுக்கங்க. ஏதாவது வந்தா கிட்ட இருந்து செய்ய கூட ஆள் இல்லைன்றத மறந்துடாதீங்க. நம்ம போகலாமா? ஏமா, அவருக்கு குடிக்க கூட எதுவும் கொடுக்காம பொசுக்குன்னு கிளம்புனா எப்படி? போற வழியில பாத்துக்கிறோம்பா. வாசுகி போலாம் என்பது போல விஜயனை பார்த்து தலையாட்டினாள். விஜயன் தான் வாங்கி வந்திருந்த சாத்துக்குடி பழங்களை மாமனாரிடம் கொடுத்துவிட்டு கிளம்பினான். ஸ்கூட்டர் கிளம்பி மறையும் வரை அப்பா கையாட்டியபடி நின்றார். பெண் வந்துவிட்டாலே இப்படி என்ற கவலை நீங்கி அவர்கள் இருவரும் சேர்ந்து சென்ற காட்சியில் மனது நிறைந்தது. அத்தை எப்படி இருக்காங்க? பரவாயில்ல. நான் இப்படி விட்டுட்டு வந்ததுல உங்களுக்கு வருத்தம் தானே? மறைக்காம சொல்லுங்க. முதல்ல இருந்தது, அப்புறம் யோசிச்சப்ப நீ வந்தது சரிதான்னு தோணுச்சு. இருந்தாலும் நீ ஒரு விஷயம் பிராக்டிக்கலா யோசிக்கணும் வாசுகி. எப்பவும் நீ அப்பாவை கவனிச்சிட்டு இருக்க முடியாது. அவர் வந்து நம்ம கூட இருக்கிறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனா அவர் வருவாரா, வந்து நம்மோட இருப்பாரா? நிச்சயம் மாட்டார். பொண்ணை கொடுத்த வீட்டுல தங்குறது கௌரவ குறைச்சல்னு வார். காலங்காலமா இந்த பூமியில அப்படித்தான், பெண் தான் இடம் மாறுவா. அதான் வழக்கம். நீ இத புரிஞ்சுக்கணும். அடிக்கடி இப்படி அப்பா வீட்டுக்கு ஓடி வந்துட்டு இருந்தானா சரிப்படாது. அதுக்காக கல்யாணமாகி வரும்போதே எல்லாத்துக்கும் தலைமொழிகிட்டு வர முடியுமா? இது விஷயமா சண்டை போடணும்னு நினைச்சா மாத்தி மாத்தி நம்ம வாய் சண்டை போட்டுக்கிட்டே போலாம், முடிவே இல்லாம. ஆனா எனக்கு அந்த எண்ணம் இல்ல. நான் பிராக்டிக்கலா பேசுறேன், அவ்வளோதான். பிராக்டிக்கல்ன்ற பேர்ல எங்க அப்பா கஷ்டப்படுறத பார்த்துட்டு இருக்க நான் தயாரா இல்ல. அப்போ ஒண்ணு செய், உன்னை மறுபடியும் உங்க அப்பா வீட்லயே விட்டுறேன். உங்க அப்பாவை அவர் ஆயுள் காலம் முழுவதும் பார்த்துக்கிட்டு அவர் நல்லபடியா போய் சேர்ந்தப்புறம் வந்து சேரு, போதும். தாராளமா போயிடுவேன். ஆனா எங்க அப்பாவே அதை விரும்ப மாட்டாரே. அவர் பிராக்டிக்கலா இருக்கார், அதை பார்த்தாவது தெரிஞ்சுக்கணும். என்னால இந்த உலகத்தையும் முக்கியமா ஆண்களை எல்லாம் புரிஞ்சுக்கவே முடியல. ரொம்ப உயரத்துல நின்னா எதுவும் தெளிவா தெரியாது. தனிமைங்கிறது யாருக்கு வேணா எப்ப வேணா ஏற்படலாம். பிறந்த குழந்தை கூட தாய் தந்தையை இழந்துட்டு அனாதையாகும். அதுக்காக அது ஆயுள் முடிஞ்சிடுதா என்ன? அதுக்கும் எப்படியாவது படியளக்கும் தெய்வம். அதே மாதிரி உங்க அப்பா தனிமேல தான் வாழணும்னு தெரிஞ்சுதானே எனக்கு கழுத்தை நீட்டுன. அப்புறம் உனக்கு எதுக்கு அந்த கவலை? ஒருவேளை உங்க அம்மாவோடையே நீயும் செத்து இருந்தாலும் ஆயுசு உள்ளவரை உங்க அப்பா வாழ்ந்துதானே ஆகணும். சோ ஒன்னு புரிஞ்சுக்க, இங்க யாருக்கும் துணை இல்ல. துணையா இருக்கோம்னு நினைக்கிறது நம்மளோட அறியாம. அழகான உபதேசம். இது உங்களுக்கும் பொருந்தும் தானே? எல்லாருக்கும் பொருந்தும். அப்போ ஒண்ணு செய்யுங்க, நானும் அப்பாவை மறந்துடுறேன், நீங்களும் உங்க வீட்டை மறந்துடுங்க. நாம தனியா போய் எல்லாத்தையும் மறந்துட்டு புது வாழ்க்கை வாழ்வோம். படியலுக்க தெய்வம் இருக்கும்போது நமக்கு என்ன கவலை? அவள் எகத்தாளமாக கேட்க விஜயன் சடன் பிரேக் போட்டு வண்டியை நிறுத்தினான். வரமாட்டேனா நினைச்ச? நாளைக்கே தனியா வந்து உன்னோட குடித்தனம் பண்ண நான் ரெடி. விஜயன் வண்டியில் இருந்து கீழே இறங்கிவிட்டு அதிக சத்தமில்லாத குரலில் உறுதியாக சொன்னபோது ஒரு வினாடி அயர்ந்து போனாள் வாசுகி. அவள் விளையாட்டாகத்தான் கேட்டாள். அவனோ சீரியஸாகவே பதில் சொல்கிறான். அவள் என்ன பேசுவதென்று புரியாமல் வாயடைத்து போய் மௌனமாகவே அவனையே பார்த்தாள். என்ன பதிலையே காணோம்? தனியா போயிடலாம்னு சொன்னியே, நான் ரெடிங்கிறேன். என்ன சொல்ற? சோ உங்க அப்பா அம்மாவை பார்க்காம உங்களால இருக்க முடியும்? இருக்கேன், என்னால முடியும். உன்னால முடியுமான்னு சொல்லு. கஷ்டம்தான், ஆனா சவால்னு வந்துட்டா வைராக்கியமும் வந்துடும். ஆனா நான் உங்களை எப்படி நம்புறது? எனக்கு தெரியாம நீங்க அம்மா வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வரமாட்டீங்கன்னு நான் எப்படி நம்புறது? எல்லாரையும் உன்ன மாதிரியே நினைச்சிட்டா எப்படி? உனக்கு ஒரு சட்டம், எனக்கு ஒரு சட்டம் இல்ல. அப்புறம் என்ன? வீடு பார்த்துடுங்க. நீங்க இருக்கிற இடம் தான் எனக்கு அயோத்தி. நீயே வீடு பாரு, உன் சௌகரியம் தான் முக்கியம். தேங்க்ஸ். இதுக்கு உங்க அப்பா அம்மா ஒத்துழைப்பாங்களா? எந்த தைரியத்துல வீடு பார்க்க சொல்றீங்க? அத பத்தி நீ கவலைப்பட வேண்டாம். இப்ப வண்டியில ஏறு, மத்ததா அப்புறம் பேசிப்போம். அவன் வண்டியை கிளப்பினான். மாமியார் வீட்டில் தனக்கு எப்படி வரவேற்பு இருக்குமோ என்ற குறுகுறுப்போடுதான் அவனோடு வந்தாள் அவள். ஆனால் அங்கே எல்லாரும் சாதாரணமாகத்தான் இருந்தார்கள். அவள் அப்பாவை கவனிக்க போய்விட்டது பற்றி யாரும் குத்தலாகவோ கோபமாகவோ பேசவில்லை. அந்த வரையில் நிம்மதியாக தன் வேலைகளை கவனிக்க ஆரம்பித்தாள் அவள். இரவு அவள் தூங்கியதும் விஜயன் அம்மாவிடம் வந்தான். என்னடா தூக்க வரலையா? உன்னோடைய வந்துட்டா அவங்க அப்பாவை விட்டுட்டு வர மனசு வந்துச்சாமா? அவர் நல்லவர் தாமா. இவ போய் நின்னா அவர் என்ன செய்வார்? என்னடா பேசுற நீ? பெத்த தகப்பனுக்கு உடம்பு சரியில்லாம போனா ஒரே பொண்ணு இவ போகாம பின்ன யாருடா போய் அவரை கவனிச்சுப்பாங்க? அப்பா சொல்ல விஜயன் அவரை அதிருப்தியோடு பார்த்தான். அதுக்காக
வருஷத்துல பாதி நாள் அப்பாவோடயே இருக்கணும்னு ஆசைப்பட்டா எதுக்குப்பா கல்யாணம் பண்ணிக்கணும்? அங்கேயே இருந்துட வேண்டியதானே? ஒரே பொண்ணு, அவருக்கும் யாரும் இல்லைன்னு தெரிஞ்சுதானடா பண்ணிக்கிட்ட. அப்புறம் குறை சொன்னா எப்படி? உங்களுக்கு மட்டும்தான் அப்பா அம்மாவா, எனக்கு இல்லையான்னு கேக்குறாப்பாவ. என்னமோ இத்தனை சுகத்துல இவ தான் முதலா புருஷன் வீட்டுக்கு வர்ற மாதிரி நினப்பு. என்னடா நீ, உங்க சண்டை பெருசாயிடுச்சுன்னா எல்லாருக்குமே கஷ்டமாயிடும். விட்டு கொடுத்து போறதுதான் வாழ்க்கை. சின்ன பொண்ணு தானே அவளும். இவ்வளோ நாள் வளர்ந்த உறவை ஒரே நாள்ல உதறுனா அது முடியிற காரியமா? நீ பேசுறது நல்லால, சொல்லிட்டேன். எனக்கு என்னமோ நாங்க ரொம்ப நாள் சேர்ந்திருப்போம்னு தோணலப்பா. ஈஸ்வரா, என்னடா உளற நீ? அப்பா அம்மா இருவரும் ஒரு சேர பதறினார்கள். நாங்க சேர்ந்திருக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதாமா இருக்கு. என்ன வழி? நாங்க தனியா போகணும். அதுக்கு என்ன அவசரம் இப்போ? அவளை நான் என் வழிக்கு மாத்தணும்னா நான் முதல்ல அவ வழிக்கு போகணும். நாங்க 2 பேரும் ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கோம். நானும் உங்களை பாக்குறதில்ல, அவளும் அவ அப்பா வீட்டுக்கு போறதில்லைன்னு. கொஞ்ச நாள் தான், மறுபடியும் இங்கேயே வந்துடுவோம். இந்த யோசனைய சொன்னதே அவங்க அப்பா தான். இவ அடிக்கடி அங்க வர்றதோ அவரை பத்தி கவலைப்படுறதோ அவருக்கு பிடிக்கல. பொண்ணு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறார் அவர். நீங்க தனியா போகாட்டி நான் வேணா ஊரை விட்டே போயிடுறேங்கிறார். அதுக்கு மேல எப்படி பேசாம இருக்க? அதான் அவர் சொல்றபடி செய்து பாப்போம்னு முடிவு பண்ணுனேன். எனக்கு என்னவோ உப்பு போறாத விஷயத்த நீ விலை வச்சு பெருசாக்குறியோன்னு தோணுது. உன் பொண்டாட்டியோட அன்பை இழந்துட போற பாரு நீ. பிறந்த வீட்டு பாசத்தை அறுத்துடுன்னு பொண்டாட்டிய பார்த்து சொல்றவன் ஆம்பளையும் இல்ல, மனுஷனும் இல்ல. நம்ம வீட்லயும் பொண்ணு இருக்காங்கிறத மறந்துடாத. பாசத்தை அறுத்துடுன்னு சொல்லலப்பானா, நீங்க புரிஞ்சிக்கவே இல்ல. பாசத்தை கட்டுப்படுத்திக்கொண்டு தான் சொல்றேன். ஏண்டா பைத்தியமா நீ? மஞ்ச காமாலையில அப்பா அவதிப்படுற போது பாசத்தை எப்படிடா ஒரு பொண்ணு கட்டுப்படுத்திப்பா? இப்ப பரவாயில்லப்பா. ஆனா இதே மாதிரி எதையாவது பொய் சாக்கு சொல்லிக்கிட்டு அடிக்கடி அங்க போகணும்னு அவ நினைக்க கூடாதுல்ல. அதுக்கு தான் தனி குடித்தனம். அக்ரிமெண்ட்னா அக்ரிமெண்ட் தான். அவ மாறினப்புறம் இங்கேயே வந்துடுவோம். நீங்க இத பெரிய இஷ்யூவா ஆக்க வேண்டாம்னு தான் முன்கூட்டியே சொல்றேன். விஜயன் எழுந்து செல்ல அம்மாவும் அப்பாவும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டார்கள். ஏங்க, எனக்கு என்னமோ இவ வேற ஏதோ நோக்கத்தோட தான் தனியா போகணும்னு நினைக்கிறான்னு தோணுது. அம்மா சொல்ல அதை ஆமோதிப்பது போல யோசனையோடு தலையாட்டினார் அவர். 10 நாளில் பிளாட் ஒன்று வாடகைக்கு பார்த்து விட்டான் விஜயன். வெள்ளிக்கிழமை பால் காய்ச்சணும், நீயே வந்து உன் கையால காய்ச்சி கொடுத்துடு. அம்மாவிடம் சொல்லிவிட்டு ஆபீஸுக்கு கிளம்பினான். அவன் போனதும் செல்வி அண்ணியின் அறைக்கு வந்தாள். கிளம்பிட்டீங்களா? அவள் குரல் கேட்டு திரும்பிய வாசுகி வியப்போடு அவளை பார்த்தாள். இவ்வளவு சுவாதீனமாக இந்த அறைக்கு அவள் வந்து பேசியதே இல்லை. என்ன செல்வி, சொல்லு. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமே, டைம் இருக்குமா? சொல்லேன். நீங்க தனியா போக போறீங்களா அண்ணி? வாசுகி சட்டென்று மௌனமானாள். எதற்காக அவள் இதை கேட்கிறாள் என்று புரியாமல் பார்த்தாள். ஏன் கேக்குற? உங்களை போக வேணாம்னு சொல்லத்தான் கேக்குறேன். இதோ பாரு செல்வி, உண்மையை சொல்ல போனா தனி குடித்தன ஐடியா உங்க அண்ணனோடது தான். போகணும்னு நான் நினைச்சு கூட பார்த்ததில்ல. நான் எங்க அப்பா வீட்டுக்கு போக கூடாதுன்னு கண்டிஷன் போட்டார். உங்க வீட்டை உங்களால மறந்துட முடியுமான்னு கேட்டேன். மறந்துடுறேன், தனியா போயிடலாம் நாமன்னு சொன்னார். விளையாட்டுக்கு தான் சொல்றாருன்னு நினைச்சேன். சீரியஸ் ஆக்கிட்டார். நானே இதை எதிர்பார்க்கல. அவர் எல்லாமே திட்டம் போட்டு தான் பண்ணி இருக்கார். அண்ணி, தயவு செய்து நான் சொல்றத கேளுங்க. தனி குடித்தன ஐடியாவை டிராப் பண்ண வச்சிடுங்க. இது உங்களுக்கு தான் நல்லது. எனக்கு ஒன்னும் புரியலையே செல்வி. புரியும்படியாவே சொல்லிடுறேன். அண்ணே உங்களை விரும்பி கல்யாணம் செய்துக்கல. வாசுகி திகைப்போடு அவளை பார்த்தாள். அண்ணன் விரும்பினது வேற ஒரு பொண்ண, காயத்ரின்னு பேரு. ஐயர் பொண்ணு. அம்மா கிடையாது, அப்பா மட்டும்தான். 2 தங்கைகள் உண்டு. கவர்மெண்ட் ஆபீஸ்ல நல்ல சம்பளம். அப்புறம் என்ன, விரும்பினவளையே கட்டிக்க வேண்டியதானே? நம்ம வீட்டை பொறுத்தவரை ஆட்சேபனை சொல்லல. உன் சந்தோஷத்துக்கு குறுக்க நிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அவங்க வீட்டுல ஒத்துக்கல. அவங்க அப்பா ரொம்ப மோசமா நடந்துக்கிட்டாரு. வேலை பார்த்து கை நிறைய சம்பாதிக்கிற பொண்ண வளைச்சு போட்டுக்கலாம்னு பாக்குறியாடா பொட்ட நாயேன்னு அசிங்கமா கத்துனாரு. அண்ணனை மட்டும் இல்ல, எங்க அப்பா அம்மா எல்லாரையுமே கேவலமா பேசினாரு. அப்பாவும் அம்மாவும் ஆடி போயிட்டாங்க. அண்ணன் கோவப்பட்டாலும் காயத்ரிய கல்யாணம் பண்ணிக்கிறதுல உறுதியா இருந்தான். அவங்கள வீட்டை விட்டு வந்துட சொன்னான். ஆனா அம்மாவுக்கு இதுல இஷ்டம் இல்ல. நம்மள அவங்க அப்பா இவ்ளோ கேவலமா பேசினதுக்கு அப்புறம் அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்க வேண்டான்ட்டாங்க. அண்ணன் அப்படியும் பிடிவாதமா தான் இருந்தான். ஆனா அந்த காயத்ரி வீட்டை விட்டு வரமாட்டேன்னுட்டாங்க. அப்பா கிட்ட அவ்வளோ பயம். தங்கைகளோட எதிர்காலம் பத்தின கவலை. தன் சம்பளத்தை நம்பி இருக்கிற குடும்பத்தை விட்டுட்டு வர முடியாத நிலை. எல்லாம் சேர்த்து அவங்க வர மறுத்துட்டாங்க. அண்ணன் பயங்கர அப்செட் ஆயிட்டான்.
நாங்களும் கூட அப்செட் ஆயிட்டோம். ஏன்னா காயத்ரி அப்பெல்லாம் இங்க அடிக்கடி வருவாங்க, உரிமையோட சமைப்பாங்க, எல்லா வேலையும் இழுத்து போட்டுக்கிட்டு செய்வாங்க. எங்களுக்கும் அவங்கள பிடிச்சிச்சு. அப்படியெல்லாம் பழகுனவங்களுக்கு சொந்த அப்பாவே பிரச்சனையாயிடுவார்னு யாரும் எதிர்பார்க்கல. அப்பாவை பகைச்சிக்கிட்டு வெளியே வர இவங்க மனசும் இடம் கொடுக்கல. இந்த நிலையில தான் அண்ணனுக்கு ஆத்திரம் வந்துருச்சு. வரமாட்டேன்னு சொன்ன காயத்ரி மேல கோபம். அவங்க மனசை நோகடிக்கணுங்கிற வெறியில தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிருக்கான். வேற ஒரு பொண்ணை இவன் கல்யாணம் பண்ணிக்கிற செய்தி கேட்டா காயத்ரி மனசு மாறி வந்துருவான்னு நினைச்சு தான் சம்மதிச்சிருக்கான்னு எங்களுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது. அப்பவும் கூட காயத்ரி மனசு மாறல. ஒரு வெட்டிங் கிரீட்டிங்கும் ப்ரெசண்ட்டும் வாங்கி கொடுத்து வாழ்த்து சொல்லிட்டு போயிட்டாங்க. அண்ணன் கோபம் பல மடங்காயிருச்சு. கூடவே அவமானமும் ஏற்பட்டிருக்கு. காயத்ரிய தன் காலில் விழ வைக்கணுங்கிற ஒரே ஒரு வெறிதான் இப்ப அவருக்கு. நீங்க இருக்கிற வரை நிச்சயம் காயத்ரி வரமாட்டான்னு அவருக்கு தெரியும். நீங்க பிரிஞ்சு போயிட்டா மறுபடியும் காயத்ரி மனசுல சபலம் தட்டும்னு நினைக்கிறார். உங்களை போன்னு சொல்ல முடியாதே, ஆனா நீங்களா போனா நல்லதாச்சே. அதான் அப்பாவை பார்க்க கூடாதுன்னு ஒரு கண்டிஷன். உங்க அப்பா மேல இருக்கிற பாசத்தையே பகடக்காயா வச்சு உங்களை விரட்டணும்னு அவருக்கு திட்டம். அதோட முதல் படிதான் தனி குடித்தன ஏற்பாடு. செல்வி நிறுத்த வாசுகி மூச்சை பிடித்து கொண்டு அவளையே பார்த்தாள்.